பாசிசத்தின் பொய் முகங்களும் ஜனநாயகத்தின் பாதையும் என்கிற தலைப்பில் புரட்சிகர இளைஞர் முன்னணி ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கருத்தரங்கத்தில் எனக்கு உரையாற்ற வாய்ப்பளித்தமைக்கு மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை உரையாற்றிய தோழர் மகேந்திரன் அவர்களே, இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற தோழர்களே, இங்கே குழுமி இருக்கின்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல பாசிசம்னா என்ன? இத்தாலியில முதல் உலக போருக்கு பிறகு 1914 19 வரைக்கும் முதல் உலக போர் 5 ஆண்டு. அந்த உலக போருக்கு பிறகு ஒரு நெருக்கடி அங்கு முற்றுகிறது. பொது உடைமை தோழர்கள், விவசாயிகள்லாம் நிலத்தை விடுவிக்கிறாங்க, ஆலைகளை கைப்பற்றுகிறார்கள். அப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த சோவியத் புரட்சி 17 முடிந்ததை ஒட்டி 19 இத்தாலியில் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது. இந்த பாசிசம் என்கிற சொல் பழைய ரோமானிய மன்னர்கள் காலத்தில் அந்த நீதிபதிகள் ஒரு உருளை தடி மாரி வச்சிருப்பாங்க கையில, அதுல ஒரு கோடாரி மாரி அது இருக்கும். இந்த சங்கராச்சாரி வச்சு நிற்பார்ல தண்டனை கொடுக்க, அது அப்பெல்லாம் மனு ஆட்சியில அவங்களே தண்டனை தருவாங்க. அது போல இருந்தது. அது பாசி என்கிற பெயர்ல இருந்தது. அதை தான் இவங்க முசோலினிய 1920, அவர் சாதாரண இராணுவ வீரர் தான். அந்த நெருக்கடி காலத்துல ஒரு தேவை கருதி முசோலினிக்கு பதவி கொடுக்குறாங்க. அதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாக தான் முதல்ல வருது. தொடக்க காலத்துல முசோலினி பார்த்தீங்கன்னா லெனினுடைய இதுவெல்லாம் வரவேற்றெல்லாம் பேசின செய்திகள்லாம் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் படிப்படியா அவங்க ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்த பிறகு அந்த பழம்பெருமை பேசுவது, ரோமானிய சாம்ராஜ்யம் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் தெரியுமா, அது போல உலகத்துல எங்கேயுமே கிடையாது, அது போல ஒரு சாம்ராஜ்யத்தை நாம் மீண்டும் படைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உணர்ச்சியை, ஒரு உணர்வை அந்த மக்கள் மத்தியில ஊட்டி ஒரு வெறியேற்றுவது. வெறியேற்றி எல்லா அதிகாரத்தையும், அது சட்டமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரம், நாடாளுமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரம், நீதிமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரம், என்னென்ன அதிகாரங்குதோ எல்லாத்தையும் தன்வயப்படுத்தி கொள்வது. சாதாரணமா தேர்தலில் வந்தவர் தான் முசோலினியா இருந்தாலும் சரி, ஹிட்லரா இருந்தாலும், ஜெர்மன் ஹிட்லரா இருந்தாலும், இன்றைக்கு மோடி போல, மோடி இப்போ 2014 வந்தார் தேர்தலில், இவரும் அது போல ஒரு நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ அந்த பாசிசம் என்கிற அந்த சொல், அவர் முசோலினி ஆரம்பிச்ச கட்சி பேருக்கு பாசிஸ்ட் நேஷனல்ஸ் பார்ட்டி தான். அதனால்தான் அதை அவருடைய முசோலினி நடத்திய அந்த இதுக்கு பாசிசம் என்று உலகத்துல அப்போ அதுதான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அன்றைக்கு இருந்தது. அதை ஒட்டி ஜெர்மன்ல ஹிட்லர், அவரும் இதே போலதான். அதான் முசோலினி பண்டைய அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய பெருமை பேசினாரு. ஹிட்லர் என்ன பண்ணாருன்னா ஆரிய இன தூய்மையை பற்றி பேசினாரு. உலகத்திலேயே ஆரிய இனம் தான் உயர்ந்த இனம், நாமெல்லாம் ஆரியர்கள், ஆரியர்கள் உலகால பிறந்தவர்கள், ஒரு காலத்தில் ஆரியர்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா, அப்படியெல்லாம் வரணும், அப்படியெல்லாம் நாம் ஆளணும், நீங்கள்லாம் இதுக்கு ஒத்துழைக்கணும், எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அது நாசிஸ், அது நாசிஸ்ட் சோசியலிஸ்ட் பார்ட்டி, பேர் கூட சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு தான் வச்சிருந்தார் ஹிட்லர். நாசிஸ்ட் சோசியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்ற பேர்ல கட்சியை வச்சு அவர் அப்படிதான் இராணுவத்திலேருந்து அவர் ஒரு மாதிரி அப்புறம் நாடாளுமன்றத்துக்கு அப்புறம் தனக்கே அனைத்து அதிகாரங்களும் அப்படின்னு சொல்லி ஆகிட்டார். அங்க பாசிசம் முசோலினி, ஹிட்லர், நாசிசம், அந்த ரெண்டும் சேர்ந்து அதை தான் பாசிஸ்ட் நாசிஸ்ட் நம்ம சொல்றோம். இவங்க 2 பேரும் மக்களை, அதாவது சர்வாதிகாரத்துக்கும் பாசிசத்துக்கும் இடையில ஒரு வேறுபாடு இருக்கு. இப்ப இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டாந்து ஒடுக்கியது சர்வாதிகாரம், நீங்க எல்லாம் எனக்கு கட்டுப்படணும், எல்லாத்துக்கும் நான் சொல்றதுதான் கேட்கணும், இதை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வருவது வேறு, பாசிச ஆட்சி என்பது வேறு. பாசிச ஆட்சியில ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, மக்களை தன்வயப்படுத்தி அவர்களே அதற்கு ஆளாக்க வேண்டியது, அவங்களே ஏத்துக்கிற மாதிரி, இந்த மக்களே விரும்பி அதை ஏத்துக்கிற மாதிரி. ஆமாம், மோடி சொல்றது சரிதானே, ஹிட்லர் சொல்றது சரிதானே அப்படின்னு அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி ஒரு மனநிலையை மக்களிடத்திலே உருவாக்குவது தான் பாசிசம்
வந்து செலுத்திய அந்த ஆதிக்கம் மக்கள் மீதுல, அது போல மக்களை நம்ப வச்சு அவங்கள உணர்வு மயமாக்கி அவர்கள் வழியாக அதிகாரத்தை கைப்பற்றி ஒற்றை ஒரே நாடு, எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது, பல கட்சி ஆட்சி இருக்கக்கூடாது, ஒரு கட்சி ஆட்சி தான் இருக்கணும், நாடாளுமன்ற ஜனநாயகம் இனிமேல் தேவை கிடையாது, பொது உடைமையை வந்து நாட்டை பலவீனப்படுத்தி விடும், பொது உடைமையே இருக்கக்கூடாது. இதெல்லாமே அவங்க வளர்த்தெடுத்த தத்துவங்கள் தான். அந்த பாசிசம் நாசிசம் ரெண்டு பேருமே பல கட்சி இருக்கக்கூடாது, ரெண்டு மூணு கட்சி கூட இருக்கக்கூடாது, ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே நாடு. இப்போ RSS என்ன சொல்றாங்க, அதை தான் அவங்க சொன்னாங்க. அவங்க முன்னாடி சொன்னாங்க. RSS 1925 தொடங்கப்பட்ட பிறகு அவங்க இத்தாலியில என்ன பண்ணாங்களோ இன்னும் கூட இப்போ RSS ஒரு அச்சுறுத்தல்ல ஏஜி நூராணி எழுதியிருப்பாரு, முசோலினியுடைய மகள் இந்தியாவுக்கு வந்து அந்த பாசிச கொள்கையை பரப்பி விட்டு சென்றார். அப்புறம் இங்கிருந்து இருந்த மூஞ்சே இந்து மகா சபை, RSS உருவாக்கியவர், இந்து மகா சபையுடைய தலைவர், வட்டமேஜை மாநாட்டுக்கு போயிட்டு 1931 ஐரோப்பிய நாடுகள் போயிட்டு இத்தாலிக்கு போயிட்டு அங்க பாசிச படை, கருஞ்சட்டை படை, எதிர்பாராமை பற்றி பெரியார் கருஞ்சட்டை படை, முசோலினுடைய நாசிஸ் கட்சிக்கும் கருஞ்சட்டை படை தான். கருஞ்சட்டை படை ஆயுத பயிற்சி சாதாரண மக்களுக்கு கொடுத்தார் முசோலினி. எப்போ 31 இவர் நேரில் போய் பார்க்குறாரு மூஞ்சே. அதை பார்த்த பிறகுதான் ஓ நம்மளை வந்து இந்த மக்களை இது போல தயார் பண்றதுக்கு ஒரு இராணுவ பயிற்சி தரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் RSSக்கு வருது. அப்ப அங்க வந்து துப்பாக்கி பயிற்சி இருந்தது, இங்க இந்தியாவில் தடை இருந்ததுனால, ஆங்கிலேயர் ஆட்சினால நாம வந்து கோல் பயிற்சி கொடுப்போம், அதாவது கத்தி அல்லது கோல் இது போல சண்டை பயிற்சி, பால் பயிற்சி இது போல கொடுப்போம்னு ஆரம்பிச்சாங்க. RSS சாகாக்களில் முதல்ல வாங்க உங்களுக்கு வந்து உடற்பயிற்சி தரம் தான் கூட்டுன்னு போவாங்க. அப்புறம் உடற்பயிற்சின்னு சொல்லி ஆரம்பிச்சு படிப்படி அப்படியே வெறும் தேசபக்தி, பாரத மாதா. ஒரு காலத்துல நம்ம இந்தியாவே சொல்ல மாட்டான், RSSகாரன் வாயில இந்தியான்ற வார்த்தையே வராது. பிஜேபிக்காரனுடைய வாயில் மறந்து கூட இந்தியான்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டான். பாரதம்ன்ற வார்த்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. பாரத் வர்ஸ். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம இந்தியா விடுதலை ஒரு அரைகுறை விடுதலை ஆங்கிலேயரிடமிருந்து 1947 ஆகஸ்ட் 15 பெற்றது. அதுக்கு முன்னாடியே அரசியல் சட்டம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க 1946. அவன் கொடுக்குறேன்னு சொன்னா உடனே இவங்க உட்காந்து 46 டிசம்பர் 9 முதல் கூட்டம் நடக்குது, அரசு அமைப்பு சட்ட வரைவு குழு கூட்டம். முதல் நாளே என்ன தெரியுங்களா, நாட்டுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு ஒன்று அவங்க வந்து பாரதம் தான் வைக்கணும் விடாப்பிடியா இருக்கிறாங்க. அம்பேத்கர் நேரம் இல்லை இந்தியான்னு தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு பேருமே ஒரு முற்றுக்கே வரல. வேற வழி இல்லாம அம்பேத்கர் என்ன பண்ணாரு, சரி போனா போ இந்தியா அல்லது பாரத் அப்படின்ட்டு. எந்த நாட்டில் இப்படி இருக்காது, இந்த நாட்டில் அப்படி வச்சிருக்கிறாங்க. அதே போல அரசியல் சட்டம் எழுத தொடங்கின முதல் நாள்ல இன்னொன்று நடந்தது, அது இது வரைக்கும் வெளியில வரல. அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட், அது ஒரு 12 தொகுதி. அதெல்லாம் யார் யார் என்னென்ன பேசுனாங்க, ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் என்னென்ன பேசுனாங்க, என்னென்ன வாதம் நடந்தது. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எழுதுறப்ப ஹிந்தியில தான் எழுதணும், அம்பேத்கர் நேரம் இல்லை இங்கிலீஷ்ல தான் எழுதணும் அப்படின்னு முதல் நாளே எழுதும் போதே தொடங்கும் போதே இப்படி தான் எழுதணும்னு. அப்புறம் வேற வழி இல்லாம ஒரு சமரசத்துக்கு வந்து ஆங்கிலத்தில் எழுதுவோம், எழுதிக்கின்னு வரும்போதே கூடவே ஹிந்தியில் அதை வந்து மொழி மாற்றம் பண்ணிக்கிட்டே வருவோம், முடியும் போது ஆங்கிலத்திலையும் வெளியிடலாம் ஹிந்திலையும் வெளியிடலாம் அப்படின்ற சமரசத்துக்கு வந்தார்கள். இதெல்லாம் அரசமைப்பு சட்ட விவாத குறிப்புகள்லேயே இருக்கு. அப்ப நாம வந்து இந்தியா என்பது என்றைக்கும் வரலாற்றில் ஒரே நாடாக இருந்ததில்லை. எந்த காலத்திலுமே மகாபாரதத்திலேயே என்ன வரும், தெருக்கூத்துல வந்த உடனே 56 தேசங்களுக்கு லிகிதம் அனுப்பி விட்டாயா, கடிதம். அப்போ வந்து தெருக்கூத்துல லிகிதம்னு சொல்லுவாங்க, கடிதம் அனுப்பி விட்டாயா அப்படின்னு சொல்லி வரும். அப்படின்னா என்ன, அப்போ 56 தேசங்கள் இருந்தது. இப்ப ஜெகதீஷ் ஐயர்னு ஒருத்தர் 56 தேசங்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் வரைபடம் மேப் போட்டிருக்காரு. அந்த 56 தேசனுடைய மக்கள்,
அதெல்லாம் பற்றி எழுதி வச்சிருக்காருன்னு வச்சுங்களா. சந்தியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கு, சென்னையில் தான் அந்த நூல். 56 தேசங்கள்னு பேர் அந்த நூல் பேர். இந்த 56 தேசங்கள் அப்போது இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு பல இந்தியா விடுதலை பெறுகிற காலத்தில் 562 குட்டி அரசர்கள், சமஸ்தானம்னு சொல்லுவாங்க, ராஜாக்கள் இருந்தார்கள். அப்ப இந்தியா என்பது 1947 வரை வரலாறு தெரிந்த காலம் முதல் ஒரே நாடாக இருந்ததில்லை, ஒரே மொழியாக இருந்ததில்லை, ஒரே பண்பாடாக இருந்ததில்லை. நாம் பல்வேறு அங்கங்க, இப்ப தமிழ்நாடு எடுத்துங்களேன், நாம 5000 எத்தனை ஆயிரம் கணக்கு வரலாறே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. 5000 இப்போ வந்திருக்கு, 50,000 பாவாணர் எழுதியிருக்காரு. இன்னும் எவ்வளவு மனிதன் தோன்றிய காலம் முதல் நமக்கும் ஆரியர்களுக்கும் வட இந்தியர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நம்முடைய மொழி வேறு, அவர்களுடைய மொழி வேறு. அப்படித்தானே இருந்தது, நீண்ட காலமா அப்படிதான் இருந்தது. அதை என்ன பண்ணாங்க, இந்த பார்ப்பனர்கள் ஆங்கிலேயர்கள் பேச்சு கேட்டுன்னு 1800களில் சமஸ்கிருதத்திலிருந்து தான் எல்லா மொழிகளும் தோன்றின அப்படின்னு கதை விட ஆரம்பிச்சாங்க. அதை கால்டுவெல் தான் முறியடிச்சாரு 1856. தென்னிந்திய மொழிகளுக்கும் வட இந்திய மொழிகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அவர் கால்டுவெல் சொன்னாரு, மலையாளம் நிறைய வடமொழி கலப்பு இருக்கு, சமஸ்கிருதம் இல்லாமல் மலையாளம் தனித்து இயங்க முடியாது, தெலுங்கு தனித்து இயங்க முடியாது, கன்னடம் தனித்து இயங்க முடியாது. அதில் இருக்கிற சமஸ்கிருத எழுத்துக்களை நீக்கிவிட்டால் அது கன்னடமாக இருக்காது, அது மலையாளமாக இருக்காது, அது தெலுங்கு. ஆனால் தமிழ் மட்டும் வடமொழி எழுத்துக்களை நீக்க அது தூய்மை பெறும். கால்டுவெல் 1856 அவர் தான் எழுதி அதுக்கு ஒரு சவுக்கடி கொடுத்து நிறுத்தி வச்சினார். அதனால 2 விதமான இங்க மொழி குடும்பங்கள், இது திராவிட மொழி குடும்பங்கள், அது ஆரிய மொழி குடும்பங்கள் இருந்தன. இப்ப என்னன்னா, காந்தி அரசியலுக்கு வந்த பிறகு, நான் RSSக்கு பின்னாடி வரேன், காந்தி யாரெல்லாம் இந்த இந்தியா ஒரே தேசமாக்கணும், இதை ஒரே நாடாக்கணுன்றாங்களோ அவங்க எல்லாமே இந்த இந்தி மொழியை திணிப்பதில் எவ்வளவு அக்கறையாக இருந்தார்கள் என்பதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். காந்தி 1917 ஜூலை 31 மும்பையில பேசுறாரு, இந்தியாவுக்கு பொது மொழியா இந்தி தான் வரணும் அப்படின்னு பேசுறாரு. பத்திரிகையில வந்திருக்கு. உடனே திராவிடர்கள் அடுத்த நாள் 1917 ஆகஸ்ட் 1 எழுதுறாங்க, இந்தியாவுக்கு பொது மொழியா வருவதற்கு லாய்க்கு கிடையாது, இந்தியாவில் 30 கோடி மக்கள் இருக்கிறோம், அதில் 6.5 கோடி பேர் தான் இந்தி பேசுகிற மக்கள், மீதி இருக்கிற 23.5 கோடி மக்கள் இந்தி பேசாத பல்வேறு மொழிகளை பேசுகிற மக்கள். எனவே இந்தியா ஒரு நாளும் இந்தியாவுக்கு பொது மொழியாக இந்தி வர முடியாதுன்னு திராவிடன்ல 1917 எழுதுனாங்க தலையங்க. இன்னைக்கு இருக்காது, பெரியார் திடல்ல திராவிடன் ஒரு 6 மாத பத்திரிகை பயிர் பண்ணி வச்சிருக்காங்க, நான் நகல் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ 17 அப்படி தொடங்கிய காந்தி 1918 எப்படியாவது இந்தியை இங்க பரப்பணும் அப்படின்ட்டு தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபை அங்க தியாகராய நகர்ல தான் இருக்கு. எதுக்கு? தென்னிந்தியாவில் இந்திய மொழிகளை பரப்புவதற்கு. அதுக்கு 1920 திருநெல்வேலியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இங்க இருக்கிற சேட்டுங்க மார்வாடிங்க தான் போய் மேடையிலேயே காந்தி கிட்ட 50,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க இந்தி பிரச்சார சபைக்கு. இதை நம்பியாரூரான் தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறாரு. திராவிட தேசியமும் தமிழ் மறுமலர்ச்சியும், அது லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்த PhD தீசிஸ், மறைமலடிகளுடைய பேர் அவர் நம்பியாரூரான். அவர் அந்த தீசிஸ்ல இது சான்றுகளோடு கொடுத்துருக்காரு. அந்த 50,000 காந்தி அக்னாலஜ்மெண்ட் கொடுத்து கடிதம் போட்டதெல்லாம் எடுத்து அவர் போட்டிருக்காரு. அப்படி பண்ண காந்தி 20க்கு பிறகு 25 இந்த காங்கிரஸ் எப்போ தொடங்கினாங்களோ 1885 ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 30, 31 ஆண்டு கூட்டம் நடைபெறும், மாநாடுகள். ஒவ்வொரு ஆண்டும் தொடக்க காலத்திலிருந்தே அந்த என்னென்ன தீர்மானம் போட்டாங்கன்னு வால்யூமா இருக்கு பெருசு, காங்கிரஸ் ரெசல்யூஷன்ஸ் ஃப்ரம் பிகினிங் 1885 அப்படி இருக்கு. 1925க்கு பிறகு காந்தி என்ன பண்றாரு, இந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு எங்கெல்லாம் நடக்குதோ அதே மாநாட்டு பந்தல்ல அந்த 2 நாள் முடிஞ்ச உடனே 3வது நாள் அகில இந்திய இந்தி மொழி மாநாடு நடத்த ஆரம்பிச்சாரு. அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டு பந்தல்களிலேயே ஆவடி சோசியலிஸ்ட் காங்கிரஸ் 1927
இந்தி மாநாடு நடந்தது ஆவடி காங்கிரஸ்ல. அப்படி 25 காந்தி வந்து இந்தியை அப்படியே இது பண்ணி எப்படியாவது இந்தியான்னா இந்தி மட்டும்தான், ஒரே மொழி தான் இருக்கணும், அப்பதான் இது ஒரு நாடா இருக்க முடியுன்றதுல காந்தி வந்து குஜராத்தி. இப்போ மோடி அமித்ஷா எப்படி குஜராத்திகளோ, ஆனா இவங்க குஜராத்தியை தூக்கி பேசுறாங்க, இந்திய தான் பேசுறாங்க. ஏன் இவங்களுக்கான அந்த இந்திய கட்டமைப்பு என்பது வேணும். அது இந்திய பெருமுதலாளிகளுக்கு சாதகமான ஒரு அமைப்பு, இந்தியாங்கிற கட்டமைப்பு வேண்டும் என்பதற்காக இந்தியை தூக்கி பிடிக்கிறாங்க. நீங்க காந்தி இந்த இந்திக்கு இப்படியெல்லாம் இந்தி மொழியை திணிக்கிறதுல ரொம்ப கருத்தா இருந்தார். இப்போ 1937 ராஜாஜி முதலமைச்சராக வந்த பிறகு இந்தியை வந்து இங்க கட்டாய பாடமா திணிச்சார். 125 பள்ளியில் மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது. அப்ப காந்தி கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்க ஒண்ணுமே கருத்து சொல்லன்னா, எப்படியா இருந்தாலும் இந்தி வந்து வரணும், அதனால அது பரவாயில்ல, எவ்வளவு பெரிய அடக்குமுறை பண்ணாலும் பரவாயில்லன்னு தான் அவர் எழுதியிருக்காரு ஹரிஜன் பத்திரிகையில. அதை பத்தி கண்டிக்கவே இல்லை. ராஜாஜி பண்ண அடக்குமுறைகளை காந்தி கண்டிக்கவே இல்லை. ஆக இப்படிதான் அவர்கள் வந்து இந்தியா என்றால் இந்தி என்கிற நிலையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த RSS என்பதும் அவங்களுக்கு ஒரே நாடு, ஒரே மொழி, எல்லாமே ஒண்ணுதான், ஒற்றை. நீங்க கோல்வார்க்கர் எழுதின பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் இப்ப தமிழ்ல ஞான கங்கைன்னு வந்திருக்கு. அது இல்லாம கோல்வாக்கர் எழுதின மொத்தம் 12 தொகுதியா தமிழ்ல வந்திருக்கு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இப்ப அது விற்பனையில இல்லை. 12 தொகுதி வந்திருக்கு. ஒரு 6000 பக்கம் இருக்கு கோல்வாக்கர் எழுதின மட்டும் தமிழ்ல. அதுல பல செய்திகளை கோல்வாக்கர் எழுதியிருக்கிறார். அதுல அவர் சொல்றாரு, நமக்கு வந்து ஒரே ஒரு இப்ப காவேரி பிரச்சனையா எடுத்துங்களேன். காவேரி அவர் சொல்றாரு, எதுக்கு ட்ரிபுனல், காவேரிக்கு என்ன ட்ரிபுனல் தேவையா, இது என்ன 2 நாடா, இந்தியா பாகிஸ்தானா, ஒரே நாடு தானே, எதுக்கு ஒரு ட்ரிபுனல் வேணும், அதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் மாநிலங்கள் எதுக்கு, அங்கங்க எதுக்கு ஆட்சி வேணும், தேவையில்லை. அங்கங்க எதுக்கு சட்டமன்றம் வேணும், அவர் எழுதுறாரு, தேவையில்லை. ஒரே ஒரு இடத்துல தான் ஆட்சி இருக்கணும், அங்கங்க ஆட்சி இருக்கக்கூடாது, ஒற்றை ஆட்சி தான் தேவை அப்படின்னு கோல்வாக்கர் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல எழுதியிருக்காரு. இப்படின்னா அவங்களுடைய இது எல்லாமே இப்ப அவங்க எப்படி பாசிசத்தை அங்கே நிலைநாட்டினார்களோ அதை விட படு பயங்கரமானது இந்து பாசிசம், பார்ப்பனிய பாசிசம். இந்த பார்ப்பனியம் என்கிற சொல் வெறும் பார்ப்பனர்களை மட்டும் குறிப்பதாகாது. அதை உருவாக்கியவர்கள் பார்ப்பனர்கள். அதை எவரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாமே, அதுக்கு ஆதரவாக துணைப்பவர்கள் எல்லாரையும் சேர்த்துதான் பார்ப்பனியம் அப்படின்னு நாம சொல்ல வர்றோம். அப்போ இந்த பார்ப்பனியம் என்பது பிறப்பிலேயே இழிவை, இந்த 4 வருணம் என்பது, நீங்க வரலாற்றுல அம்பேத்கர் எழுதியிருப்பாரு, நிறைய எழுதியிருக்காரு. அதை பத்தி புஷ்யமித்ர சுங்கனை பத்தி எழுதியிருக்காரு. கிமு 182 அவன் என்ன பண்ணா, புத்த மத பிச்சுகள் எல்லாம் புத்த மதத்தை அழிக்கிறதுக்கு தண்டோரா போட்டான். நாடு முழுக்க எங்கெல்லாம் புத்த பிச்சுகள் தலை யார் கிடைக்கிறாங்களோ வெட்டி கொண்டு வந்தா தங்க காசு 100 தங்க காசு இனாம் அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க அறிவிச்சு எல்லா புத்த பிச்சை தலையை கொண்டாந்து போட்டு வருத்தாங்க. குறிப்பு இருக்கு, வெளிநாட்டுக்கார் குறிப்பு இருக்கு, அம்பேத்கர் ஆதாரத்தோடு எழுதியிருக்கார். அதே புஷ்யமித்ர சுங்கன் அவன்தான் முதலாக இந்த மனு நீதியை சட்டமாக ஆக்கியவனும் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். அதுக்கு முன்பு வரை அங்கங்க குலக்குழுக்கள் இருந்தன, சாதிகளாக அந்த தொழில் அடிப்படையில் குல பிரிவுகள் இருந்தன. மனு நீதிக்கு முன்னாடி தீண்டாமை இல்லைன்னு அம்பேத்கர் எழுதியிருக்கிறாரு. மனு வர்றதுக்கு முன், மனு நீதி நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இங்க தீண்டாண்மை என்பது இல்லை. மனுல தான் எழுதியிருக்கிறான், சண்டாளன் ஊருக்குள் குடியிருக்க கூடாது, ஊருக்கு வெளியில் தான் இருக்கணும். அப்ப இன்னைக்கு இந்தியா முழுக்க பாருங்க, ஊர் வேற இருக்கு, சேரி வேற இருக்கு. அவங்க தானா போயிட்டாங்களா? சேரிக்காரங்கெல்லாம் ஊருக்காரங்க கூட இருக்கிறது எங்களுக்கு இஷ்டம் இல்லை, நாங்க சுதந்திர ராஜாக்கெல்லாம் சேரியில போய் இருந்துக்கிறோம்னு விருப்பப்பட்டு போனாங்களா? இல்லை. இந்த மனு தர்மத்தை சட்ட நூலாக கொண்டு ஆட்சி செய்த இந்து அரசர்கள் அதை கட்டாயப்படுத்தி இராணுவ வலிமையால் வெளியேற்றினார்கள். அவங்களெல்லாம் அவங்களுடைய நிலங்கள்லாம் பிடுங்கப்பட்டு உடைமையற்று, ஏன்னா அவங்க சொத்து சேர்த்து வச்சு கூடாது, அவங்க எந்த விதமான தங்க நகை அணியக்கூடாது,
எதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் உடல் உழைப்பாளிகளாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை எல்லா அரசர்களும் நடைமுறைப்படுத்தினார்கள். நீங்க சதாசிவ பண்டாரத்தார் எழுதிய பிற்கால சோழர் சரித்திரம் படிச்சா தெரியும். அதுல அவர் எழுதியிருப்பாரு, வெறும் சேரிக்கு மட்டும் இடம் உள்ள, சேரிக்கு தனி சுடுகாடு, அதுக்கு அவன் அளந்து இடம் விட்டது கல்வெட்டு இருக்கு. சதாசிவ பண்டாரத்தார் எழுதி. அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் பறை சுடுகாடு தனி, அப்புறம் குடியானவன் ஊர் இடைநிலை சாதியினுடைய சுடுகாடு தனி, பார்ப்பார் இருக்கிற ஊர்ல பார்ப்பான சுடுகாடு தனி. பார்ப்பார் சுடுகாட்டுல சூத்திரம் பதைக்க முடியாது, சூத்திரன் சுடுகாட்டுல ஆதி சூத்திரர்கள் பதைக்க முடியாது. அப்ப எல்லா ஊர்லயும் 3 சுடுகாடு. இப்போ கடந்த முறை ஸ்டாலின் கூட ஒரு உத்தரவு போட்டாரு, சமத்துவ சுடுகாடு அமைக்கின்ற கிராம பஞ்சாயத்துக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு அரசாணையே போட்டாங்க. போன முறை ஒரு 3 ஆண்டு ஆயிருக்கும் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது. அப்ப எந்த ஊர்லயுமே சுடுகாட்டுல கூட சமத்துவம் இல்லை, ஊர்ல மட்டும் இல்லை. இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? அதுதான் இந்து பாசிசம், பார்ப்பனியம். அதை RSS பிஜேபி கையில வச்சுக்கின்னு அதை இந்த பழைய நாகரிகத்தை, பழைய வேத கால நாகரிகத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் என்று இன்றைக்கு கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபி RSS யார் தலைவராக வந்தாலும் அதை தான் வேதத்துல பசு புனிதம் சொல்லிச்சான், எழுதி இருக்குதான். பசுன்ற வார்த்தை சில இடங்கள்ல இருக்கு, ஆனா பசு புனிதம்னு வேதத்துல எங்கேயும் இல்லை. ஏன்னா ரிக்வேத கால ஆரியர்கள் பசுவை தூக்கி போட்டு உயிரோட காலை கட்டி நெருப்புல போட்டு சாப்பிட்டதுக்கான சான்று ரிக்வேதத்திலே இருக்கிறது. தீஞ்சி போன பசுமாட்டு கறியை பார்ப்பனர்கள் யாகம் முடித்தவுடன் சுற்றி உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டதற்கான சான்றுகள் ராகுல சாங்கிரதாயன் எழுதிய ரிக்வேத கால ஆரியர்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அலைகள் வெளியிட்டதும் எல்லா வேதத்தையும் தமிழ்ல தொகுதியா போட்டிருக்காங்க. ரிக்வேதம் மட்டுமே 4 தொகுதி தமிழ்ல வந்திருக்கு, அதுவும் ஒரு ஐயர் எழுதுதான் தமிழாக்கம். 4 தொகுதி வந்திருக்கு. என்ன இருக்கு? அப்போ பசு புனிதம்னு வேதத்துல கிடையாது, இவங்க பின்னாடி அப்படி பண்றாங்க, அது போல புனிதம்னு ஆக்குறாங்க. அதே போல பகவத்கீதை, அது ஒரு மகாபாரதத்துல இடைச்சர்கள். மகாபாரதம் எழுதப்பட்ட போது பகவத்கீதை கிடையாது, அது இடைச்சர்கள். அதுல என்ன சொல்றான்? 4 வர்ணத்தையும் நானே படைத்தேன். ஒரு பொருளை ஒருத்தன் உருவாக்குறான்னா கண்டிப்பா அதை அவனால் அழிக்க முடியும், அதை வேற உருவா மாற்ற முடியணுமா இல்லையா? ஆனா அதுல பகவத்கீதையில என்ன சொல்றான்? 4 வருணத்தை நானே படைத்தேன், ஆனா என்னாலையும் மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. அதான் எட்டர்னல். இன்னைக்கு சனாதனம் சொல்றாங்கல்ல, அதுதான் சனாதனம், என்றும் நிலையானது. சனாதனன்றதுக்கு வேற ஒன்றும் மீனிங் இல்லை, இது என்றைக்கும் மாறாதது, நிலையானது அப்படின்றது தான் சனாதனம் என்பது. அப்ப மார்க்ஸ் என்ன சொல்றாரு? மாறாததுன்ற உலகத்துல எதுவுமே கிடையாது, எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். நாம நிலக்கிழாரிய சமூகமாக இருந்தோம், முதலாளிய சமூகமாக மாறினோம், இன்றைக்கு கார்பரேட் சமூகமாக மாறி இருக்கிறோம். இந்த தாராள மயம், இந்த மயம் 1980க்கு பிறகு 90க்கு பிறகு தங்கல் அறிக்கை வந்த பிறகு இன்றைக்கு என்ன, எங்க பார்த்தாலும் தனியார் கல்லூரிகள். எம்ஜிஆர் ஆட்சியில ஏகப்பட்டமா வந்தது. இப்ப இந்த பல்கலைக்கழகங்கள், தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள். இப்ப நீட்டை பத்தி மிகப்பெரிய போராட்டம் இப்போ சிஜேபி நடத்தினாங்க, கரப்பான் பூச்சி. அதுல ஒரே செய்தி தான், நீங்க நீட் இருந்தாலும் இல்லைனாலும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் 50 விழுக்காடு இடங்கள் அரசு ஒதுக்கீடு, அதுக்கு ஃபீஸ் குறைச்சலா இருக்கும். மீதி 50 விழுக்காடு இடங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இன்னைக்கும் இந்த வேல்ஸ் நடத்துறாங்க, ஐஸ்வரி வேலன் பல பேர் நடத்துறாங்க, ஜெகத் ரசிகன் நடத்துறாரு. எல்லாத்துலயும் குறைஞ்சது ஒரு MBBS முடிச்சுட்டு வர 1 கோடி ரூபாய் ஆகுது 5 வருஷத்துல. 5 ஆண்டுக்கு ஒரு MBBS முடிக்க 1 கோடி ரூபாய், 20 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க ஒரு ஆண்டுக்கு. அச்சடித்த ஃபீஸ், அரசு அங்கீகாரம் பெற்ற ஃபீஸே 15 லட்சம் ரூபாய் ப்ராஸ்பெக்டஸ்ல போடுறான், பிரிண்டட்ல. அரசு அனுமதி 15 லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு. அப்புறம் அது இல்லாம ஹாஸ்டல், அப்புறம் டியூஷன் ஃபீ, அது இதுன்னு எக்கச்சக்கமா. அப்போ 1 கோடி ரூபாய். நீட்ல சைபர் மார்க் வாங்கணும் கூட மேனேஜ்மெண்ட் கோட்டால போகலாம், ஜஸ்ட் நீட்டு எழுதுனா போதும். அப்படியெல்லாம் சேர்த்து இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் சான்று இருக்கு. அப்போ நீட் வந்தா ஏழைங்கள்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்றது ஒரு ஏமாற்று.
அன்றைக்கு ஏழை பிள்ளைகள் படித்தார்கள், பணக்கார. என்னைக்கு தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகம்னு ஒன்று வந்ததோ, என்றைக்கு பொறியியல் கல்லூரின்னு தனியார் ஒன்று வந்ததோ, அன்றைக்கே எல்லாமே பணம். பணம் தான் முதல். அப்ப நாம் என்ன கோரிக்கை வைக்கணும்? தனியார் கல்வியை அடியோடு ஒழி. கல்வி என்பது தனியாருக்கு இருக்கக்கூடாது. மருத்துவம் என்பது தனியாருக்கு இருக்கக்கூடாது. அப்போலோ கூடாது, ராமச்சந்திரா கூடாது. எல்லாமே அரசு மருத்துவமனைன்னா, அமைச்சருடைய பையன், அமைச்சருடைய மனைவி, அமைச்சரே உடம்பு சரியில்லைனாலும் அரசு மருத்துவமனைக்கு போறாருன்னா, அப்போதான் அந்த அரசு மருத்துவமனை தரமானதாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ அதாவது கல்வி என்பதும் மருத்துவம் என்பதும் முழுக்க முழுக்க அரசாங்கமே நடத்த வேண்டும், இலவசமாக இருக்க வேண்டும். அதே போல படிப்பு தான். நீங்க தனியார் கோச்சிங்கும் இருக்கக்கூடாது, தனியார் மெடிக்கல் காலேஜ், தனியார் கல்லூரியே இருக்கக்கூடாதுங்க, தொடக்க கல்வியே இருக்கக்கூடாது. சிபிஎஸ்சி சிலபஸ் எதுக்குங்க? எல்கேஜிக்கு 40,000, 1 லட்சம். எங்க ஊர்ல ராணிப்பேட்டில் காந்தி முன்னாள் திமுக எம்எல்ஏ ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்காரு. எல்கேஜிக்கு 1 லட்சம் ரூபாய். எல்கேஜிக்கு 1 லட்சம் ரூபாய். வேன்ல ஏசி வேன், ஏசி கிளாஸ் ரூம், நோ பிளாக் போர்டு, ஒன்லி லேப்டாப், எல்லாமே ஆன்லைன் தான். வீட்டில இருந்து சாப்பாடு எதுவுமே கொடுத்து அனுப்பக்கூடாது, உள்ள அவங்க கொடுக்கறது தான் சாப்பிடணும், வெளியிருந்து எதுவும் போகக்கூடாது. அது போல பல இடத்துல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர் ராணிப்பேட்டைன்றதுனால சொல்றேன், மாந்தாங்கல் ரோட்ல இருக்கு. அது முத்திக்கடையிலேருந்து அம்மூர் போற வழியில காந்தி இது அந்த பள்ளிக்கூடம் இருக்கு. 1 லட்சம் ரூபாய் எல்கேஜிக்கு ஃபீஸ். அங்கே தொழிற்சாலை சிப்காட் இருக்கு ராணிப்பேட்டில், நிறைய தொழிற்சாலை, 400-500 கம்பெனிக்கு. இது கம்பெனி முதலாளிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் பெரிய காசாக கிடையாது, கொட்டி கொண்டாந்து சேர்க்குறாங்க. நம்மளை போல ஆளுங்க எங்கேருந்து கொண்டு போய் சேர்க்க முடியும்? இப்படி கல்வி என்பது முழுக்க முழுக்க இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பதும் இது பொது உடைமைக்கு எதிரான தத்துவம் கொண்ட ஒரு அமைப்பு. அதனால இவங்கெல்லாம் அதை வளர்க்குறவங்க. இப்போ நீட்ட ஒழின்னு தமிழ்நாட்டில இருந்து மட்டும்தான் குரல் கொடுத்தோம். இப்போ நட்டனவங்க டெல்லியில நீட்ட ஒழின்னு சொல்ல தர்மேந்திர பிரதான மாத்திட்டாங்க. இப்போ வந்துக்கிறவன் அவனை விட மோசமானவன். இவன் சின்ன வயசுலேருந்தே ஆர்எஸ்எஸ்ல வளர்ந்தவன், கர்நாடகத்தை சேர்ந்தவன். இவனும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் போனா, பிஜேபி ஆட்சி இருக்கிற வரைக்கும் எவன் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் போனா இன்னொரு ஆர்எஸ்எஸ் காரன், நாளைக்கு இன்னொரு அடிப்படையா ஒழிக்க வேண்டியது பிஜேபி கட்சி ஆட்சி. நீங்க பாசிசத்தை ஒழிக்கணும்னா பிஜேபி தான் மிகப்பெரிய பாசிசமாக இருந்து இன்றைக்கு ரவுடிசம், பசு பாதுகாப்புன்ற பேர்ல குண்டர்கள், அப்படியே பசுவதை தடை சட்டம்னு போட்டு எல்லா இடத்துலையும் பசுவை பாதுகாக்கணுன்றது, பசு எவனாவது ஓட்டின்னு அப்பாவிங்களை போட்டு அடிக்கிறது. எங்கெங்கயோ இருந்தது, திருவெற்றியூருக்கு வந்துச்சுங்க, பசுமாட்டு கறி வைக்கக்கூடாதுன்னு அடிச்சாங்க போன வாரம். வடநாட்டில் தான் நாம் பார்த்தோம், பேப்பரில் பார்த்தோம், அப்பாவி முஸ்லிம்களையும் தாழ்த்தப்பட்ட தோழர்களையும் பசுமாடை விற்கிறான், பசு கறியை வெட்டுறான், பசுமை இறைச்சி விற்கிறான்னு சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இறைச்சி ஏற்றுமதியில் இந்தியா பிரேசிலுக்கு அடுத்து 2வது நாடாக இருக்கு. இதெல்லாம் எவன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரன் தான் அந்த கம்பெனி ஓனர் ஆகிறான். இதெல்லாம் ஆதாரபூர்வமாக வந்திருக்கு, நான் ஒன்றும் டூ கூடலை, ஆதாரபூர்வமாக இருக்கு. இறைச்சி ஏற்றுமதி செய்கிறவங்க பிஜேபிக்காரனாக தான் இருக்கிறான். அப்போ ஒவ்வொன்றும் மத மாற்றை தடை செய்யணும். அவங்க ஜெர்மன்ல அவன் ஹிட்லர் என்ன பண்ணா, ஆரிய இனம் தான் உயர்ந்த இனம் அப்படின்ட்டு யூதர்களை ஃபுல்லா கொல்லுன்னா, நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூதர்களை கொன்றார்கள். அப்புறம் கேஸ் எல்லாம் அடிச்சு எப்படியெல்லாம் சாக அழிக்குமோ அப்படியெல்லாம். அதே போலதான் இன்றைக்கு இவர்கள் அவர்களை காப்பி அடிச்சு இஸ்லாமியர்களை எதிரியாக காட்டுகிறார்கள், கிறிஸ்தவர்களை எதிரியாக காட்டுறாங்க. இவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்தியரிகள், இவங்க வரவே தான் இந்தியா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்களை எதிரியாக. இப்ப காந்தி தொடக்கத்துல அவர் வர்ணாசிரமவாதி, ரொம்ப இதுவா இருந்தாரு. கடைசி காலத்துல கொஞ்சம் மாறினாரு. இந்தியா பாகிஸ்தான் புரிஞ்சப்ப ஒரு 55 கோடி ரூபாய் நாம பாகிஸ்தானுக்கு தரணும், அதை கொடுக்குற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருப்பேன்னு இருந்தார் காந்தி கடைசியா. அது என்ன, வல்லபாய் பட்டேலும் நேரும் சொன்னாங்க, நம்ம கொடுத்தா அவங்க ஆயுதம் வாங்கி இந்தியா கூட சண்டைக்கு வருவாங்க, தரமாட்டோம்னாங்க. இல்லை பாகப்பிரிவினை பிரிஞ்சாச்சு, நாடு பிரிஞ்சாச்சு, கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் காந்தி. அதனால்தான் ஆர்எஸ்எஸ்காரன் காந்தியை போட்டு தள்ளிட்டான். நாதராம் கோட்சே 1948 ஜனவரி 30ஆம் தேதி முதல் கொலை, காந்தி கொலை தான். ஆர்எஸ்எஸ் தடை பண்ணாங்க, முதல் முறையாக தடை பண்ணாங்க. 6 மாதம் தாங்க கோல்வாக்கர் உள்ள இருந்தார் தலைவர்.
6 மாசம் கழிச்சு வெளியே வந்துட்டாரு. ஏன்னா வல்லபாய் பட்டேல் உள்துறை அமைச்சர், அவர் ஒரு இந்துத்துவா, அவர் பார்த்தாரு, சரி போப்பான்ட்டு வெளியே வந்தோடனே அவர் கடிதம் எழுதுறாரு எல்லாருக்கும். அப்ப என்ன எழுதுறாரு, இது வந்து 48 தெலுங்கானா போராட்டம் தீவிரமா இருக்கு. கோல்வாக்கர் எழுதியிருக்காரு, பொது உடைமை அபாயம் இந்தியாவில் இருக்கிறது, எங்கள் ஆர்எஸ்எஸ் மீது இருக்கின்ற தடையை நீங்கள் நீக்கினால் பொது உடைமைவாதிகளை நாங்களே பார்த்துக் கொள்வோம், இன்னும் கொண்டுடுவோம், சாவடிப்போம் அப்படின்னு இன்னைக்கு அமித்ஷா சொல்றானே, மாவோயிஸ்டே இந்தியாவில் ஒருத்தர் கூட இல்லை, பூண்டோட ஓய்ச்சிட்டேன் சொல்றாரா இல்லையா? நான் மாவோயிஸ்ட்னா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தமா? மாவோ ஒரு தத்துவவாதி, ஒரு சீனாவில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர், அவருடைய கொள்கை பின்பற்றுபவர்கள் மாவோயியர்கள். எப்படி மார்க்சியம் லெனினியம்னு சொல்றோமோ, சோவியத்தை லெனினை முதன்மைப்படுத்தி லெனினியம்னு சொல்றோம். அதே போல மாவோனுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களை மாவோயிஸ்ட்னு சொல்றோம். மாவோயிஸ்டே இருக்கக்கூடாது, அடியோட ஓய்ச்சிரு, இது இன்னும் ஜனம், இதை தான் பாசிஸ்ட்னு சொல்றோம். தன்னை தவிர வேற எங்க பொது உடைமையாளர்களே ஒருத்தரும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிற அந்த சிந்தனைக்கு பெயர் தான் பாசிசம். அப்ப இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது. நிறைய ஆர்எஸ்எஸ்காரன் அடிக்கடி நிறைய குறிப்புகள் கொண்டாந்துருக்கேன், எடுத்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, படிக்கவும் வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா படிச்சா அது போர் அடிக்கும் உங்களுக்கு. ஆனா அவன் எதிரியா காட்டுறது ஆர்எஸ்எஸ்காரன் அப்பப்போ எழுதுறான். சாவர்கர் இரு நாட்டு தியரி 1937 வச்சாரு. அவருடைய இந்து மகா சபாவினுடைய அந்த கூட்டம், ஆண்டு கூட்டத்துல 37 இந்தியா 2 தேசங்கள், ஒன்று இஸ்லாமிய தேசம், இன்னொன்று இந்து தேசம், ஒரே நாடாக இருக்க முடியாது, 2 நாடுன்னு 37 மாநாட்டில் பேசியிருக்காரு. ஏஜி நூராணி ஆர்எஸ்எஸ் ஒரு அபாய நூல்ல இருக்கு, பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கான ஆதாரங்களையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் பெரியார், அம்பேத்கர், காந்தி, ஜின்னா எல்லாம் சந்திக்கிறாங்க. இப்ப பெரியார் தான் சொல்றாரு, ஜின்னாவை வந்து நீ பாகிஸ்தான் கேளு, அம்பேத்கர் கிட்ட நீ தலிஸ்தான் கேளு, நான் திராவிடஸ்தான் கேட்கறேன். அதுக்கு பிறகுதான் ஜின்னா வந்து 1940 தான் பாகிஸ்தானே கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தானை கேட்கல. நீங்க முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க பாகிஸ்தான் கேட்கறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்க தானே இருக்கக்கூடாது, நீங்க 2 நாடா தான் இருக்கணும், ஒரு நாட்டில் இருக்க முடியாது, இருக்கக்கூடாதுன்றதுனால அவங்க கேட்டாங்க. அப்ப இந்த பாசிசம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அபாயமா அச்சுறுத்தி கொண்டிருப்பது வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி. இந்த 2010 வாஜ்பாய் 1998 வந்தப்போ முதல்ல அப்போ வந்து போயிட்டாரு, மறுபடியும் வந்து 5 ஆண்டு இருந்தாரு. அப்பவே என்னென்ன செய்யணுமோ எல்லாம் ஓரளவுக்கு அடிப்படைகளை மாத்தினாரு. ஆணைமுத்தையா ஒரு புத்தகம் எழுதினாரு. அப்போ 2ஆம் புஷ்யமித்திர சுங்கன் வாஜ்பாயின்ட்டு ஒரு நூல் எழுதினார், சின்ன நூல் எழுதினாரு. அவன் எப்படியெல்லாம் ஆர்எஸ்எஸ் கொள்கையை திணிக்கிறார். அப்பயே வரலாற்றெல்லாம் மாத்திட்டாங்க. ஆரியர்கள் வந்தார்கள் என்பதையெல்லாம் மாற்றி ஆரியர்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள். வாஜ்பாய் ஆட்சியில் இருக்கும்போதே இந்தியாவில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பிச்சாங்க. என்னன்ட்டு சோதிடத்தை ஒரு பாடநூலாக வைக்கணும், ஜோதிடத்தை ஒரு பாடநூலாக எல்லா பல்கலைக்கழகத்தையும் வைக்கணும்னு வாஜ்பாய் ஆட்சியில். அப்போ பொற்கோ துணைவேந்தர் சென்னை பல்கலைக்கழகத்தில் 2002 வரைக்கும் இருந்தார். அவர் தான் அதெல்லாம் வைக்க முடியாது, அறிவியலுக்கு புறம்பானது, தூக்கி போட அந்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சில பல்கலைக்கழகங்கள்ல வச்சாங்க. அப்ப அவங்களுக்கு என்னென்ன தேவையோ ஆட்சியில் வரும்போது அதையெல்லாம் அவங்க வந்து செய்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் வந்து அவங்க நினைக்கிறத அந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை எப்படியா இருந்தாலும் நிறைவேற்றியே ஆகணும்ன்றதுல குறியாக இருக்கிறார்கள். இப்போ 1947 சொன்னேன், அன்னைக்கு வந்து உண்மையிலேயே எல்லாம் மூவர்ண கொடி ஏற்றினா ஆர்எஸ்எஸ்காரன் அவங்க ஆஃபீஸ் மேலே காவிய கொடி தான் ஏற்றினாங்க. 1950 கூட அவங்க வந்து ஒரு மந்திரியாகவே இருந்தார், சியாமா பிரசாத் முகர்ஜி நேரு அமைச்சரவையில் ஒரு அமைச்சர். 47 51 வரைக்கும் இருந்தார். அப்புறம் தான் ரிசைன் பண்ணிட்டு போறாரு அவரு வந்து அவருடைய வீட்டில் காவிய கொடி தான் பறந்தது. அவர் அமைச்சராக இருக்கிறாரு, சுதந்திர தின அன்னைக்கு சுதந்திர கொடி ஏற்றல, காவிய கொடி தான் ஏற்றினாரு. அப்ப அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ, இந்த ஒரே நாடு, இப்ப டெலிமினேஷன், நான் அது வரேன். இப்ப வந்து இந்த தொகுதி மறுவரை ஏன் கொண்டு வராங்க? இப்போ தென் மாநிலங்கள்ல குடும்ப கட்டுப்பாடை நாம வந்து இந்த பெரியார் வந்து 1927-28 பேசினாரு, அதிகமா குழந்தை பெற்றுக்காதுங்க, ஏன்னா பெண்களுக்கு உடல் நலன் கேடு
அந்த கண்ணோட்டத்தில் தான் பெரியார் சொன்னார், பெண்களுக்கு உடல் நல் கேடு, வசவசன்னு 10-15 பெற்றுக்காதீங்க, 1-2 போதும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் குழந்தைய பெற்றுக்கலனா கூட பரவாயில்ல, அது கூட பேசியிருக்காரு. இன்னும் பெண்கள் சுதந்திரமா இருக்குன்னா நீங்கள் கருப்பையா கூட எடுத்துட்டா கூட பரவாயில்லன்னு கூட பேசியிருக்காரு. அது ஒரு எக்ஸ்ட்ரீம். எல்லாரும் போய் எடுத்துடணும்னு அவசியம் இல்லை. விருப்பப்படுறவங்க குழந்தைய பெற்றுக்காம இருங்க. அது தவிர்க்க முடியல, கருவாயிட்டுன்னா நீங்கள் இப்போ எவ்வளோ பேர் 2 குழந்தை ஒன்று எடுத்துடுறாங்க இல்லையா, அது போல எடுத்துருங்கன்னு பெரியார் பேசியிருக்காரு. 28லேருந்து அவர் சாகிற வரைக்கும் அது பேசினார். அதனால தென் மாநிலங்களில் முதலாக குடும்ப கட்டுப்பாடு அதிகமாக, அதுவும் தமிழ்நாட்டில் வந்ததுனால இந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம்ன்றது இங்கே குறைஞ்சி போச்சு. இப்போ பீகார்லையும் யூபிலையும் அதிகமாகுது. இப்போ இந்த தொகுதி மறுஅறை எதை வச்சு பண்ணுறாங்கன்னா, 2011 மக்கள் தொகை அடிப்படையை கணக்கு வச்சு தொகுதி பிரிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கெல்லாம் தொகுதிகள் எம்பி தொகுதி அதிகமாக கிடைக்கும். பீகாருக்கு, உத்தரப்பிரதேசுக்கு, வட மாநிலங்களுக்கெல்லாம் அதிகமாக கிடைக்கிறது. நமக்கு தென் மாநிலங்களுக்கு குறைவாக கிடைக்கிறது. அவங்களுக்கு ஒரே ஒரு என்னன்னா, இந்த தென் மாநில எம்பிக்கள் இல்லாமலேயே 3/2 பங்கு மெஜாரிட்டி இருந்துட்டா எதை ஒன்றா சாதிக்கலாம். இப்போ அம்பேத்கர் கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அரசமைப்பு சட்டம் எழுதும்போது பல பேர் கேள்வி கேட்குறாங்க, இது போலலாம் சட்டத்தில் சிக்கல் இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டப்போ அவர் சொல்றாரு, 3/2 பங்கு பார்லிமெண்ட்ல இருந்தா நீங்க என்ன வேணா திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. எழுதி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்னா என்ன, 3/2 பங்கு வாக்களிக்கணும். ராஜ்யசபாலையோ லோக்சபாலையோ 2 சபையிலையும் வாக்களிக்கணும். அப்புறம் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் மறுபடியும் அதுக்கு அவங்க தனியாக ஒரு இது பண்ணணும் வச்சிருக்கிறாங்க. இந்த மாநிலங்களின் ஒன்றியம் இந்தியா அப்படின்னு சொல்லி போலியா எழுதி வச்சுக்கிறதுனால அது ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஆக தென் மாநிலங்களுடைய ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிறோம், நீட்டுக்கு எதிர்பார்க்கிறோம், தொகுதி மறுவரைக்கு எதிர்பார்க்கிறோம், பிஜேபியினுடைய கொள்கைகள் எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய எம்பிக்களுடைய ஓட்டு இல்லாமலே 3/2 பங்கு வந்துட்டா என்ன நினைச்சாலும் பண்ணலாம். நாளைக்கே மோடி சர்வாதிகாரியோட ஆகலாம், இனிமேல் தேர்தலே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, தேர்தல் ஆணையம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. எல்லாத்தையுமே ஒரு பாசிஸ்ட் செய்ய முடியும். அந்த நிலைக்கு அவர் கொண்டு போவதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே தான் இப்ப பிஜேபி என்பது ஒரு மிகப்பெரிய பேரபாயமாக இருக்கிறதுன்னு தான். அதுக்கு மாற்றாக இருக்கிற இந்த இந்தியா கூட்டணி இன்னும் வலிமையாக இல்லை. இருக்கிற ஒற்றுமையும் உடைஞ்சு போச்சு. போன தேர்தலில், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சிபிஐ, சிபிஐஎம், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு எல்லாம் என்னென்ன இருக்குதோ மமுக அது இதுன்னு எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தணும். இந்த தேர்தலுக்கு பிறகு, இந்த விஜய் வந்த பிறகு இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட சரி. அதாவது விஜய் இவ்வளோ சீட்டு தான் வரணும் அப்படின்றத அவன் பிக்ஸ் பண்றான். ஆமா, யாரு? டெல்லிக்காரன் பிக்ஸ் பண்றான். மீறி இவ்வளோ சீட்டு குறைவா இருக்கணும், ஏன்னா ஃபுல் மெஜாரிட்டி விட்டா இவன் நம்மளை மதிக்க மாட்டான். அப்படி இருக்கட்டும். குறைக்கு என்ன பண்ணும்? அமித்ஷா நினைச்சிருந்தா அடுத்த நாளே அதிமுக வச்சு பழனிசாமி கிட்ட சொல்லி ஆதரவு கொடுன்னு சொல்லி இருக்க முடியும். இல்லை அதிமுக வச்சு இப்போ 25 பேர் ஆதரவு கொடுத்த மாதிரி இன்னும் பெரும்பான்மையாக்கி அதை 2ஆ பிளந்திருக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி திமுக கூட இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா இழுக்கணுன்றது தான் விஜய்க்கு கொடுத்த அஜெண்டா. நீ ஒவ்வொன்றா அவன் ஏதோ பெரிய முற்போக்கு மாதிரியும் மிகப்பெரிய இடதுசாரி மாதிரியும் அவன் என்னமோ பிஜேபிக்கு எதிரான மாதிரியும் இவங்க நினைச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் போயிட்டு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு போய் அப்புறம் உள்ளே போயிட்டோம். போனவங்க போயிட்டு எதுக்கு டெய்லி திமுகவை திட்டின்னு இருக்கணும்? இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக திமுக தான் ஏதோ கொஞ்சம் பேசின்னு இருந்தாங்க, அதை பலவீனப்படுத்துகிறார்கள். திமுக நல்ல கட்சியா கெட்ட கட்சியா, அவங்களும் நிறைய தவறுகள் செய்தாங்கன்றதெல்லாம் வேற. ஆனா பிஜேபிக்கு எதிராக அவங்க தான் நின்னாங்க, கடைசி வரைக்கும் எதிர்த்து நின்னாங்க, வலிமையா நின்னாங்க. இப்ப அந்த கூட்டை மோடி அமித்ஷா குரூப் ஒடிச்சிட்டாங்க. என்னைக்கு ஸ்டாலின் தொகுதி மறுவரை அந்த மசோதாவை எரிச்சாரோ அன்னைக்கே அமித்ஷா முடிவு பண்ணிட்டார் ஸ்டாலினை தோக்கடிக்கணும்ட்டு.
அப்போ பிஜேபிக்கு எதிராக செயல்பட்ட 3 முதலமைச்சர்கள் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டார்கள். யாரு? மம்தா பானர்ஜி, அப்புறம் இங்க பினராயி விஜயன், இங்க ஸ்டாலின், இவங்கெல்லாம் தோக்குறவங்கள என்ன வேணும்னே. அப்புறம் மம்தாவை எதிர்கட்சியா கூட இருக்க விடலைங்க. அது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. எதிர்கட்சியா கூட இருக்க விடாம அந்த எதிர்கட்சியா இருந்ததையும் உடைச்சு பிஜேபிக்கு ஆட்சி வந்தீங்க. அங்க போய் லெனின் சிலையை உடைக்கிறது. அப்ப அவங்களுடைய குறி எது மேல இருக்குதுன்னு பாருங்க. மேற்கு வங்காளத்துல லெனின் சிலையை உடைச்சாங்க, முன்ன திரிபுராவில் அப்படின்னா லெனின் சிலையை உடைச்சாங்க. பொது உடைமை இந்த திரிசூலத்தினுடைய அந்த திரிசூலம் இருக்குது இல்ல, அதுக்கு 3க்கும் அவன் பொருள் சொல்லியிருக்கிறான். ஒரு கூர் கிறிஸ்தவனுக்கு, ஒரு கூர் இஸ்லாமியனுக்கு, இன்னொரு முனை கத்தி பொது உடைமை, நாத்திகம், பகுத்தறிவு பேசுறவனுக்கு. திரிசூலம் என்பது இதுக்குதான், 3 பேரையும் குத்தி சாவடிப்போம் அப்படின்றதுக்காக தான் திரிசூலத்தை அவன் பயன்படுத்துகிறான். ஆகவே இன்றைக்கு மிகப்பெரிய அபாயத்தில் இந்தியா இருக்கிறது. இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை இவங்க தான் நடத்தினாங்க. மாம்பழம் சந்திரசேகர் திருமண மண்டபத்தில் VRS, பிரின்ஸ் கஜேந்திர பாபு, நான்லாம் அப்போ பேசணும். அதில் என்ன? குலக்கல்வி, அப்புறம் சமஸ்கிருதம், இந்தி, முதல்ல இந்தி, அப்புறம் சமஸ்கிருதம். இதைத்தான் பாடமாக வைக்கணும். நீ 9வது வரைக்கும் படிக்கிறியா, நின்றுடு, வேற எங்கன்னா போ, 2-3 வருஷம் கழிச்சு மறுபடியும் கூட சேர்ந்துக்க. அப்ப அவர்களுக்கான ஒரு பாடத்திட்டத்தை, அவர்களுக்கான ஒரு இதை உருவாக்குறான். இப்ப நம்ம ஆளுநர்களை வச்சு என்ன பண்றான்? குருகுல கல்வி வேணும்னு பேசுறான். நம்ம அர்லேக்கரே பேசுறாரு, குருகுல கல்வி இல்லாம போச்சு. குருகுல கல்வியில என்ன இருந்தது? நம்மால் எத்தனை பேர் போய் குருகுல கல்வியில படிக்க முடியும்? அன்னைக்கு படித்திருந்தவர்கள்லாம் யாரு? குருகுல கல்வியில போய் படிச்சவங்க யாரு? இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்ப அவங்க மீண்டும் அந்த பழைய வேதகால நாகரிகத்தை கொண்டு வர வேண்டும் என்பதிலே கருத்தாக இருக்கிறார்கள். அதை எப்படியாவது அவங்க கிட்ட இந்த இந்து ராஷ்டிரான், இப்ப அந்த சாமியாருங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல சுதந்திர தின விழாக்கு முன்னால் அறிவிக்கிறான், வேணும்னே நாங்க இந்து ராஷ்டிராவுக்கான ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதி கொண்டிருக்கிறோம். அது ஒரு 600-700 பக்கம் வரும். இப்போ 32 பக்கத்தை ரிலீஸ் பண்றோன்னு பிரஸ்காரனை கூப்பிட்டு ரிலீஸ் பண்றான். என்ன சொல்றான்? தலைநகரை டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்றுவோம். சரி, இப்போ எங்களுடைய புனித தலைநகரம் மாற்ற போறோம்னு சொன்னான். 2வது, முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இங்கு வாழலாம், அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை. வெளிப்படையா பிரஸ்ல, அவங்களுடைய அரசியல் சட்டத்துல இந்து ராஷ்டிரான்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அப்படி நாங்க நடத்துவோம். இப்படியெல்லாம் அவன் அது மட்டும் இல்லை, மிக முக்கியமானது அதாவது இந்த வேத காலத்திலிருந்து நான் சொன்னேன்ல மனு எவ்வளவு கொடுமையானதுன்னு. அரசர்களே மனு தான். இப்போ ராஜராஜ சோழன் எடுத்துங்களேன், ஆதித்த சோழனை அவங்க அண்ணனை கொலை பண்ண 4 பார்ப்பனர்கள் சாவச்சானா? தூக்கு தண்டனை கொடுத்தானா? இல்லை. ஏன்னா பார்ப்பானை கொல்லக்கூடாது. ஹர்ஷவர்தனன் பௌத்த மாநாடு நடத்தினான். 500 பேர் சேர்ந்து பார்ப்பனர்கள் அந்த பந்தலையை அரிசி ஹர்ஷவர்தனை கொலை பண்ணணும்னு நினைச்சாங்க. 500 பேரையும் நாட்டை விட்டு தொடுத்துனான ஒழிய ஒத்தனையும் சாகடிக்கல. ஹர்ஷர் வரலாறு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் வெளியிட்டிருக்கு. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம். அதாவது வரலாற்றில் பார்ப்பனர்களை என்றைக்குமே கொலை செய்யக்கூடாது, அதை விட பாவம் வேற எதுவும் இல்லை. அப்படி அவன் கொலை செஞ்சான்னா அந்த ராஜா அழிஞ்சு போயிடுவான், அந்த ராஜா குடும்பம் வம்சமே இருக்காதுன்னு எழுதிட்டான். எழுதி பயமுறுத்திட்டான் எல்லா ராஜாவும். இப்போ அதுக்கு பயந்து ராஜராஜ சோழன் என்ன பண்ணா, அந்த 4 அண்ணன் தம்பி பாப்பானையும் இப்படி தட்டி விட்டான். போங்க, சோழ நாட்டை விட்டு போனா போதும் போங்கன்னு தட்டி விட்டான். அப்போ காலங்காலமாக இப்போ அருணன் உண்மையிலேயே அருணனுக்கு நாமெல்லாம் நன்றி சொல்லணும். காலந்தோறும் பிராமணியம் 8 தொகுதி எழுதியிருக்காரு. அதில் இந்த அவுரங்கசீப் ஆட்சியில் பார்ப்பனி எப்படி தங்களை தக்க வைத்து கொண்டதுன்னு ரொம்ப அருமையாக வேத காலத்திலேருந்து எழுதுறது ஈஸி, நமக்கு எல்லாருக்கும் என்ன பல பேர் அதை எழுதியிருக்கிறாங்க. இந்த இஸ்லாமியர் ஆட்சி காலத்தில் பார்ப்பனி எப்படி தங்களை தக்க வைத்து கொண்டது. அப்புறம் அந்த உடன்கட்டை ஏறுதல், அவுரங்கசீப் ஏன் அவ்வளோ கொடுமையாக இவங்க சித்தரிக்கிறாங்கன்னா, பல இடத்துல சுடுகாட்டுக்கு நேராக போய் உடன்கட்டை ஏறுதல் அவன் தடுத்து நிறுத்துறான். என்னுடைய ராஜ்யத்தில் என்னுடைய ஆட்சியில் ஒரு பெண் உயிரோடு எரிக்கப்படுவதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லைன்னு காப்பாற்றுறான் அவளை. அப்போ இந்து சட்டத்துக்கு எதிராக இருக்கிறவர்களெல்லாம் கொடுமையாக இது பண்ணுறான்.
அதே போல் இந்த மனு தர்மத்தை யார் ஒழிச்சதுன்னா வெள்ளக்காரன்லாம் ஒழிச்சான். மெக்காலே தான் 1860 அந்த சிவில் ப்ரொசீஜர் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இதெல்லாம் அவர் தான் எழுதுறாரு. 1860க்கு முன்னாடி வரைக்கும் பார்ப்பானுக்கு மரண தண்டனை கிடையாது. அவன் கொலையே செஞ்சிருந்தாலும் இவர் தான் எழுதினாரு முதல்ல பார்ப்பானாக இருந்தாலும் கொலை செய்தால் அவனுக்கு கொலை தண்டனை கொடுக்கணும், சட்டப்படி தரணும்னு எழுதினாரு மெக்காலே 1860. அதனாலதான் இந்த மெக்காலேனாலே இந்த ஆளுநர் இந்த சங் பரிவார அமைப்புகளுக்கு ஒன்று கால்டுவெல்ல திட்டுவானுங்க, ஏன்னா இது சமஸ்கிருதத்துலேருந்து தனிப்பட்ட மொழின்னு சொல்லிட்டாருன்னு. இன்னொன்று மெக்காலேவை திட்டுவாங்க, ஏன்னா அவர் ஒழிச்சிட்டாரு. அது இல்லாமல் பொது கல்வி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்வி என்றால் இங்கே கூட காஞ்சிபுரத்தில் இருந்தது கடிகை. இப்போ மதுரை நாயக்கர் வரலாற்று ஆக்கி பரந்தாமனார் எழுதியிருக்கிறார். டி நொபிலின்னு ஒரு பாதிரியார் ஐரோப்பாலேருந்து சுற்றுப்பயணம் வந்தார். அவர் பார்த்து எழுதியிருக்கிறாரு, 10,000 பேர் கல்வி பயின்றார்கள். மதுரை நாயக்கர் வரலாற்றில் மதுரை அரசர் நடத்திய அந்த சமஸ்கிருத கல்லூரியில் 10,000 பேர் படித்தார்கள். 10,000 பேரும் பார்ப்பனர்கள். நான் சொல்ல டி நொபில் எழுதியிருக்காரு. ஆக்கி பரந்தாமனார் மதுரை நாயக்கர் வரலாற்று நூலில் அது மேற்கோளாக குறிப்பிடுகிறார். அப்போ கல்வி என்றாலே காலங்காலமா, இப்போ ராஜராஜ சோழன் காலத்தில் தமிழ் வழி கல்வி இருந்தது, தமிழ் ஆதரிச்சான். ஒரு கல்வெட்டுக்குதா? பாப்பானுக்கு எவ்வளோ நிலம் கொடுத்தான்னு நூற்றுக்கணக்கான கல்வெட்டுக்குது. பார்ப்பானுக்கு எவ்வளோ சலுகை செஞ்சான்னு நூற்றுக்கணக்கில் இருக்கு. கோயில்களுக்கு எவ்வளோ கொடுத்தான்னு இருக்கு. ஏன் தேவதாசிகளுக்கு 400 தேவதாசிகளுக்கு நிலத்தை கொடுத்து அவங்களெல்லாம் ஒரே பகுதியில் குடியேற்றி வச்சான் அப்படின்னு கல்வெட்டு சான்று இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கு. அதாவது வடக்கு அந்த கல்ச்சர், அந்த உடன்கட்டை ஏறுதெல்லாம் சோழர் காலத்திலேயே இங்கே வந்துச்சு. சதாசிவ பண்டாரத்தார் எழுதியிருக்கார். சோழ ராணி, சோழ மகாதேவியே போய் சிறையில் பாய்ந்து போய் விழுந்து செத்து போகிற கதையெல்லாம். அப்போ உடன்கட்டை ஏறுதல் வடக்கத்திய கலாச்சாரம் முன்னையே பல்லவர் ஆட்சியில் வந்தது. படிப்படியாக சோழர் ஆட்சி, சேர சோழ பாண்டியர், அவனுக்கு பேரே பார்த்தீங்கன்னா பாப்பா வச்சுங்கிற பேர் முதுகுடுமி பெருவழுதி, இப்படியெல்லாம் வச்சு பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி இப்படியெல்லாம். அப்போ பார்ப்பன ராஜ்யம், பார்ப்பனை எவனெல்லாம் பகைத்து கொள்ளுகிறானோ அவனெல்லாம் போட்டு தள்ளுறது. 2 அரசர்கள், எல்லா அரசர்கிட்டையும் பாப்பான் தான் ராஜகுருவா இருப்பான். இந்தியாவில் பாரதியார் 1920 ஒன்று எழுதினாரு. அதாவது இந்தியாவுக்கு புது மொழியா இங்கிலீஷா இந்தியான்னு ஒரு டிபேட்டு, விவாதம் நடந்தது. அப்போ பாரதியார் எழுதினாரு, என்னுடைய நூலில் மேற்கோள் கொடுத்துருக்கேன், திராவிட இயக்க பார்வையில் பாரதியார் சமஸ்கிருதம் தான் வரணும் அப்படின்னு எழுதிட்டு அது காரணம் சொல்றாரு. அதாவது இந்தியாவில் எல்லா ராஜாக்கிட்டையும் ஒரு ராஜகுரு இருப்பான், எல்லா ராஜகுருக்கும் சமஸ்கிருதம் தெரியும். அப்போ 1000 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் சமஸ்கிருதம் லிங்க் லாங்குவேஜாக, இணைப்பு மொழியாக இருந்தது. நீங்கள் ஒன்றும் அதை புதுசாக செய்ய தேவையில்லை. ஆகவே சீமான் அரவிந்தர்லாம் சொல்கிறாங்க, அது பேச்சு கேட்டு நீங்கள் சமஸ்கிருதத்தை பொதுமொழியாக விவாதம் நடந்தது. இந்தியா ஆங்கிலமா? ஆனால் பாரதியார் உள்ளே புகுந்து சொல்கிறது சமஸ்கிருதம் இந்தியாவுக்கு பொதுமொழியாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அப்போ பார்ப்பனர்கள் எப்படியாக அவங்களுடைய மொழி, அது பாப்பார பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்தே நம்பூதிரி பாட்டு எழுதியிருப்பாரு. அந்த நம்பூதிரி சமூகத்தில் வேதங்களின் நாடு படிச்சிங்கனாலே தெரியும். நம்பூதிரி சமூகத்தில் அந்த 5-6 வயசு ஆயிடுச்சுன்னா பசங்களை வேதம் படிக்க அனுப்பிச்சிடுவாங்க பள்ளிக்கூடத்துக்கு. இப்போ காஞ்சிபுரத்தில் அப்படி பண்ணுறாங்க. காஞ்சிபுரத்தில் வேத கல்லூரி இருக்குது, ஏகாம்பரநாதர் கோயிலே இருக்குது. ஒரு பள்ளிக்கூடத்தில் நானே போய் பார்த்துருக்கேன். எங்கள் தோழர் லிங்கப்பன் தெருவில் ஜெயபிரகாஷ் வீடு இருக்குது, அதுலேயே எதுலேயே வேத கல்லூரி. ஒரு வேதத்தை 4 வருஷம் படிக்கணும், ரிக்வேதத்தை மட்டும் 4 ஆண்டு படிக்கணும். அப்போ ஒவ்வொரு வேதத்துக்கும் 4 வருஷம்னா 16 வருஷம் படிக்கணும். இப்போ அந்த 14 வருஷத்துக்கான செலவை அந்த வேத கல்லூரிகள் ஏற்றுக்குது. அதுக்கு பணம் கொடுக்குறாங்க, பணக்காரங்க பணம் கொடுக்குறாங்க, மடத்தில் பணம் இருக்குது. அப்புறம் அந்த பையனுக்கு வேற வழி, வாழ்வியலுக்கு வழி, அதெல்லாம் செஞ்சு தராங்க. ஆகவே இப்படி பார்ப்பான் தன்னை தக்க வைத்துக் கொள்வது. இன்னைக்கு கூட அது அழிஞ்சிடக்கூடாதுன்னு அவ்வளோ பூச்சிக்குடிமை முன்னெல்லாம் பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஜட்ஜி சாமிநாதன் சின்னதாக ஒரு உப்புக்குடிமை வச்சுருக்காரு, பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்கிறாரு, ஒரு நீதிபதி
அவர் சொல்றாரு, நான் இன்னும் 4 வருஷம் தான் இருப்பேன், நான் போறதுக்குள்ளேயே என்னுடைய தீர்ப்புகள் முழுவதும் சனாதனத்துக்கு ஆதரவாக தான் இருக்கும். என்னங்க பண்ணீங்க? யார் என்ன பண்ண முடிஞ்சது சாமிநாதனை? ஏன்னா மேலகிறது அவங்க ஆட்சி, பிஜேபி ஆட்சி, மேலகிறது மோடி ஆட்சி. அதனால அதுக்கேற்ற தன்மையில் நீதித்துறையை அவங்க வளைச்சு போட்டாங்க. ஏன் ராமர் கோயிலுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த ஜட்ஜு? என்ன சொன்னார்? ராமர் என்னுடைய கனவுல வந்து சொன்னாரு, என்ன சொன்னாரு? அந்த மசூதியத்தை பிரிச்சு ராமர் கோயில் கட்டுறதுக்கு கொடுன்னு சொன்னாரு. கனவுல சொன்னதுக்கெல்லாம் அங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நீதிபதி தீர்ப்பா சொல்ல முடியும்? கனவுன்றதே ஒரு கற்பனை. அது வந்து அதை பற்றி பல செய்திகள் இருக்கு. அதுக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கெல்லாம் நான் போக விரும்பல. ஆனா இதை வச்சுன்னு நீ வந்து ஒரு நீதிபதினா சட்ட நூல்களை படித்து சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் தீர்ப்பா சொல்லணுமே தவிர, இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு சாமிநாதன் என்ன சொல்றாரு? இப்போ நான் சொல்றேன், இந்த நிமிஷமே போய் நீ விளக்கு ஏற்றணும் அங்க. இப்போ நான் சொல்றேன், இந்த நிமிஷமே 1 மணி நேரத்துக்குள்ள எந்த நாட்டிலாவது இது நடக்குமா? இதுதாங்க பாசிசம். பாசிசம் என்பது வேற ஒன்றும் இல்லை. இவனுங்க எல்லா அதிகாரத்தையும், சட்டமன்ற அதிகாரம், நாடாளுமன்ற அதிகாரம், உச்ச நீதிமன்ற அதிகாரம், எல்லா அதிகாரத்தையும் தங்களுடைய கையில் வைத்து கொண்டு மற்ற ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கணும். அங்கே இஸ்லாமியருடைய இது இருக்கு, அதை ஒழிச்சு கட்டணும். இப்போ பாபர் மசூதி இடிச்சிட்டு அங்கே ராமர் கோயில் வந்துச்சு. இப்போ அதில் எவ்வளோ கொள்ளாச்சிக்கிறாங்கன்னெலாம் இப்போ டெய்லி வந்துனுக்குது. அந்த இடம் பேப்பர் செய்தித்தாள் படிக்கிறவங்களுக்கு தெரியும் எத்தனை லட்சம் கோடிகள் கொள்ளை போயிருக்கிறன. இப்போ கேரளாவில் அப்படி தான் அந்த தங்கத்தெல்லாம் உருக்கி அங்கே இருக்கிறவனே கொள்ளடிச்சானுங்க எல்லாம். இப்போ அதுவும் ஒரு பக்கம் விசாரணை. இப்போ பத்ரிநாத் கோயிலில் கோயில்னாலே சோழர்கள் காலத்திலே நிறைய கல்வெட்டு இருக்குது. கோயிலில் பாப்பா கொள்ளடிச்சிருக்கு, அதுக்கு தண்டனை கொடுத்தது, இப்படியெல்லாம் ஆக பார்ப்பனர்கள் தங்களுக்கான அப்போ என்னன்னா இந்த பாசிசம் வேற ஒன்றும் இல்லை. பார்ப்பனியம் தங்களை தக்க வைத்து அந்த பழைய நிலைக்கு கொண்டு சென்றால் மீண்டும் என்ன ஆகும்னா நாள் வரணும் மீண்டும். ஏன்னா அவன் சொல்றான், இந்த நான் சொன்னேனே இந்த சட்டம், இந்து ராஷ்டிராவுக்கான சட்டம், அந்த சாமியார்கள் அது சொன்ன பாதியிலே விட்டுட்டேன். அவன் அடுத்தது சொல்றான், அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டமோ ஆங்கிலேயர்கள் எழுதிய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, சிவில் ப்ரொசீஜர் கோடு எதுவுமே எங்களுடைய இந்து ராஷ்டிராவில் செல்லாது. எங்களுடைய முன்னோர்கள் நாரதர், யக்ஞவல்லியர், மனு இப்படி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எழுதின சட்டத்தை தான் நாங்கள் எங்கள் இந்து ராஷ்டிராவில் நடைமுறைப்படுத்துவோம், அதுதான் எங்கள் சட்ட நூலாக இருக்கும் அப்படின்னு வெளிப்படையாங்க பிரஸ் மீட்டு கூப்பிட்டு வெளிப்படையாக வச்சு எங்களுடைய இந்து ராஷ்டிராவுக்கு நாங்கள் சட்டம் எழுதினுக்கிறோம், இதுதான் நடைமுறைக்கு வரப்போகுது. அப்போ நாரதர் எப்போ எழுதினாரு? எவன் பார்த்தான்? யக்ஞவல்லியர் எப்போ எழுதினாரு? மனு எப்போ எழுதினாரு? அது அன்றைக்கு இருந்து அந்த இந்து மதம் வைத்திருந்திருக்கிறது. இப்போ அந்த மனு சட்டம், நான் ஏன் அதை சொல்றேன்னா, மீண்டும் அந்த மனு சட்டத்தை கொண்டு வர போகிறேன் என்று இந்த சாமியார்கள் சொல்றாங்க. அப்ப பெண்கள்லாம் எவ்வளவு உஷாரா இருக்கணுங்க. மீண்டும் மனு தர்மம் வந்தால் பெண்களுக்கு வாக்குரிமை இருக்காது, சொத்துல பங்கு இருக்காது, எதுவும் இருக்காது. பஞ்சமர்கள் ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். இப்போ வெளியே தான் இருக்கிறாங்க. பெரியார் தான் ஊருக்குள்ள கட்டி கொடுன்னு சொன்னாரு. கலைஞர் பெரியார் சமத்துவபுரம்னு வச்சு கொஞ்சம் சரி சின்ன வீடு தான் இருக்கு, அங்கிருந்து வெளியே தான் இருக்கிறாங்க. இன்னும் வெளியே நிரந்தரமாக தங்குவார்கள். ஆகவே இந்த பார்ப்பனிய பாசிசம், இந்த மோடியை வீழ்த்துவதற்கு மார்க்சியம் பேசுறவங்க, அம்பேத்கரியம் பேசுறவங்க, பெரியாரியம் பேசுறவங்க எல்லாருமே ஒன்றுபட்டு தத்துவ ரீதியா ஒருங்கிணைந்து பிஜேபி வீழ்த்துவதற்கு வரணுங்க. தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சட்டமன்றத்துக்கெல்லாம் என்ன அதிகாரங்கிறது ஒன்றும் கிடையாது. நீட்டுக்கு எதிர்ப்பாக தீர்மானம் போட்டு அடிச்சாரு ஸ்டாலின். கவர்னராக 3 வருஷம் சீட்டு கீழே போட்டுன்னு உட்காந்துருந்தாரு அந்த மசோதாவை, சட்டமன்ற மசோதாவை. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கவர்னர் அனுப்ப மாட்டேன்றான், 3 வருஷமா போட்டு சீட்டு மேலே உட்காந்துங்கிறாங்க, பிறகு அனுப்புறா அப்படின்னு கவர்னர் சொல்லி அனுப்பி அப்போ டெல்லி கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கல. நீட்டுக்கு நாம் இயற்றிய தீர்மானம், நீட்டு வேண்டாம்னு அனுப்பின தீர்மானம் போய் சேரவே இல்லை, அவங்க ஏற்றவும் இல்லை. அப்போ ஒண்ணுமே இல்லாத இந்த சட்டமன்றம், அதிகாரமே இல்லாத சட்டமன்றம், எல்லா அதிகாரமும் டெல்லிக்கு தான் இருக்குது. டெல்லி நினைச்சா 356ல் நாளைக்கே என்ன சேர்க்கணும்னா கலைக்கலாம். இது வரைக்கும் 100 முறைக்கு மேல கலைச்சிக்கிறாங்க. 356 படி மாநில அரசுகளை
காங்கிரஸ் கலைச்சது, நிறைய முறை காங்கிரஸ் கலைச்சது. பல மாநிலத்தில் திமுக ஆட்சியை 2 முறை கலைச்சாங்க, எம்ஜிஆர் ஆட்சி ஒரு முறை கலைச்சாங்க. பல மாநிலங்கள் அப்போ அதிகாரம் என்பது அப்போ இந்த 356 என்பது அரசியல் சட்டத்தில் இருக்கிற வரை மாநிலங்கள் டெல்லிக்கு பயப்பட வேண்டிய தேவை இருக்கு. என்னைக்கு ஒன்னா என்ன ஒன்னா பண்ணுவான், அப்புறம் எல்லா இதுவும் அவன் வச்சுக்கிறான். எது சிபிஐ, அப்புறமா அமலாக்கத்துறை, எல்லாத்தையும் எவன் ஆவாதோ அவன் வீட்டுக்கு மட்டும் ரெய்டு அனுப்புறது. எந்த பிஜேபிக்கார வீட்டுக்காவது ரெய்டு போய்க்குதா? அப்போ கொள்ளாச்சி வச்சுங்கிறவங்களாம் என்ன பண்ணுவான், பிஜேபியில் போய் சேர்ந்துட்டோம்னா அப்பா நம்ம வீட்டுக்கு ரைடு வராதுன்னு இருக்கோம், போதுலப்பா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியே இந்த சட்டம், இந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்பது முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கு சார்பானது. அன்றாடம் சுரண்டல் நடக்கிறது, ஒவ்வொரு முதலாளியும் சுரண்டல் தான். இப்போ டங்கல் வந்த பிறகு எவனா கடன் கொடுக்கணும்னா நீங்கள் எந்த நாட்டில் கடன் வாங்கினாலும் எப்படி திருப்பி கட்டுவேன், அப்போ நீ கான்ட்ராக்ட் லேபர் வச்சுருந்தா தான் கடன் கொடுக்கணும், இல்லைன்னா தரமாட்டேன். நீ அவங்களுக்கெல்லாம் முழு சம்பளம் கொடுத்தா நீ எப்படி வட்டி கட்டுவ, கட்ட முடியாது இல்லை. அதனால நீ தொழிலாளர்களை 9,000 ரூபாய் சம்பளத்தில் வை, 12,000 ரூபாய் எதில் அரசாங்க வேலைகளில், சுகாதாரத்துறையில் நர்ஸு, பள்ளிக்கூடத்தில் வாத்தியார், எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட் லேபர் தான். இப்போ தான் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் டங்கல் வந்த பிறகு உலகமயம், தாராளமயம் எல்லாம் கார்பரேட்டுக்கு நாங்கள் அவன் கோடி கோடியாக கொள்ளடிக்கிறான். நாம் ஒரு டிராக்டர் வாங்கிட்டோம்னா கட்டலைன்னா உடனே வீட்டை ஜப்தி பண்ணுறான், நிலத்தை ஜப்தி பண்ணுறேன்றான். அவன் 6,000 கோடி 7,000 கோடி அடிச்சுட்டு இவனே அனுப்பி வைக்கிறான். யாரு? மோடி கவர்மெண்ட்டே அனுப்பி வைக்கிறான். நீ போய் லண்டனில் நல்ல தர்ஷாவா இரு. இந்த பெங்களூரில் ஒருத்தர் இருப்பானே பிராந்தி ஓடர், என்ன பேர், இவங்க எல்லாம் போய் சின்ன ஒரு முறை பார்த்தா சின்ன சின்ன பொண்ணுங்க 4-5 பொண்ணுங்க மேலே கை போட்டுன்னு ஜாலியாக லண்டன்ல அரசாங்கமே நீரவ் மோடி, லலித் மோடி, இப்படி மொத்தம் எவெல்லாம் கொள்ளடி. பேங்க் வங்கி பணம் என்பது மக்கள் பணங்க, நாம் போடுற பணம். இது 5,000 கோடி 6,000 கோடி அடிச்சுக்கிட்டு அவனெல்லாம் நாட்டை விட்டு அனுப்பிட்டு நீ அங்கேயாவது இங்கே இருந்தால் தானே பிடிச்சி கைது பண்ணுவாங்க, விசாரணை பண்ணுவாங்க, போயிடு. ஆக இது ஒரு கார்பரேட் பாசிசம். இன்னைக்கு அதானிக்கு அம்பானிக்கு அளவு கடந்து தள்ளுபடி செய்கிறார்கள். 20,000 கோடி 30,000 கோடி தள்ளுபடி. அவனால பெரிய உலகத்துல பெரிய பணக்காரன் ஆக்கிறதுக்காக மோடி நாடு நாடா மோடி அலைகிறாரு. எடுத்து அம்பானியும் அதானியும் வளர்ச்சி கொடுக்குவதற்காக தான் உங்களையும் நம்ம என்னையும் வளர்க்கறதுக்காக மோடி போறாரு இல்லையே. ஆக இந்த முதலாளி, இந்த பாசிசம் என்பது முதலாளியத்தை நோக்கி உலகம் முழுக்க இன்றைக்கு வலதுசாரிகளுடைய கை ஓங்கி இருக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொண்டு குறைந்தபட்சம் பிஜேபி எதிர்ப்பதற்காக பெரியாரு சில மார்க்சிஸ்ட் கூட சொல்றாங்க, இப்ப தமிழ்ச்செல்வன் பேசிட்டாருன்னு கோவப்படுறாங்க. உண்மைதான். அதாவது அதை பேசுறதே தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. கருத்தியல் ரீதியா விமர்சனம் பண்ணலாம் பெரியாரை, நான் அதை குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் என்று எவரும் கிடையாது, யாரும் கிடையாது. எல்லா தலைவரையும் விமர்சனம் பண்ணலாம். அந்த விமர்சனம் ஆக்கப்பூர்வமாகவும் நேர்மையானதாகவும் வெகு மக்கள் விடுதலைக்கு சார்பானதாகவும் இருக்கணும். அந்த விமர்சனம் நமக்கான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானதாக இருக்க வேண்டும் ஒழிய 2 பேரும் எதிரெதிராக கருத்தக்கூடாது. பெரியார் ஒன்றுமே இல்லை தஞ்சாவூர், அப்படி பேசக்கூடாது. பெரியார் ஒன்றுமே இல்லை தஞ்சாவூர்லன்னு பேசின வரி இருக்குல்ல. பெரியார் சாதி ஒழிப்புக்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தியவர். 1957 சாதி தான், அரசியல் சட்டம் தான் சாதியை பாதுகாக்கிறது அப்படின்றதுக்காக 10,000 பேர் அரசியல் சட்டத்தை ஏற்றாங்க. எரிக்கிறதுக்கு முன்னாடியே அரசியல் சட்டத்தை ஏற்றா என்ன தண்டனைன்னு இல்லை. ஏன்னா யாரு எரிப்பாங்கன்னு அன்னைக்கு யாருக்கும் தெரியாது, அதனால அதை பற்றி எதுவும் எழுதலை. அதனால உடனே காமராஜர் சட்டமன்றத்தை கூட்டி எல்லாரையும் கலந்து பேசி அரசியல் சட்டத்தை எரிச்சா. இந்திய தேசிய கொடி எரித்தால் 3 ஆண்டு சிறை. இப்போ வந்தே மாதரம் பாடல், இப்போ மோடி, இதெல்லாம் பிஜேபி இதுங்க அஜெண்டா. வந்தே மாதரத்தை பாடலைன்னா 3 ஆண்டு சிறை. இப்போ வரப்போகுது சட்டம் மசோதா தாக்கல் பண்ண போறாங்க நாடாளுமன்றத்தில். ஆமா, இதெல்லாம் அதாவது வந்தே மாதரம்ன்றது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. வக்கீல் சட்டர்ஜி அப்படி எழுதும்போது அப்போ வங்காளத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக அவங்க ஆட்சி இருந்தது. அந்த காலத்தில் அவங்களுக்கு எதிராக 30 கோடி பேர் இருக்கிறோம், 60 கோடி வாழையர் இருக்கிறோம். ஆனந்தமோட நாவலில் வரும்.
எங்கள் 60 கோடி வாள்கள் சும்மா இருக்குமா? முஸ்லிம்களை போட்டு தள்ளுவோம்னு எழுதல, அவ்வளோதான். என் வாள் ஏந்துவோம்னா என்ன அர்த்தம்? நாங்கள் போட்டு தள்ளுவோம் சொல்லாமல் சொல்கிறது தான். அந்த வந்தே மாதரம் பாடலை இப்போ பாடியே ஆகணும். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதுறது அது 3வது அழைச்சிக்க, இதை முதல்ல பாடு. அப்புறம் தேசிய இன்னும் கொஞ்ச நாள்ல ஜனகணமன இருக்காதுங்க. இந்து ராஷ்டிரான்னு வந்தால் ஒரே ஒரு பாட்டு தான், வந்தே மாதரம் மட்டும்தான். தாய்மொழி பாடலோ தாய்மொழி வணக்கமோ இந்திய தேசிய கீதமோ எதுவுமே இருக்காது. ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு இனம், ஒரே மதம், ஒரே பாட்டு, வந்தே மாதரம் மட்டும்தான். ஒரே நீதிமன்றத்தில் எடுத்துருவாங்க. இவங்க சொல்கிறது தான் நீதி. அந்த காலத்தில் ராஜா சொன்ன மாதிரி இப்போ இந்து ராஷ்டிரத்தில் யார் தலைவரோ அவன் தான் மனு நீதி எடுத்து படிப்பாங்க. மனு நீதியில் என்னென்ன சொல்லிக்கிறோம் வெள்ளக்காரங்க காலத்தில் படித்தாங்களே, கோர்ட்டில் மனு நீதி எடுத்து படித்தாங்க. மனு நீதி சொல்லி இருக்குது, அதுக்கெல்லாம் இது இருக்கு, சான்றுகள் இருக்கு. அதுபோல இப்போ இந்து ராஷ்டிரா வந்தால் மீண்டும் நாம் 2000 ஆண்டுக்கு பிற்பட்டு போகும். ஆகவே இந்த பாசிச பயங்கரவாத பிஜேபி எதிர்ப்பதற்காக நாம் திறனாய்வு செய்யறது துரத்தக்கூடாது. ஒருத்தர் எதிரியாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. பெரியாரிஸ்டும் அம்பேத்கரிஸ்டும் எதிரியாக கூடாது, பெரியாரிஸ்டும் மார்க்சிஸ்டும் எதிரியாக கூடாது, கம்யூனிஸ்டுகளும் திராவிட கழகத்துக்காரர்களும் எதிரியாக கூடாது. நமக்கு ஒரே எதிரி RSS, பிஜேபி, பார்ப்பனிய பாசிசம். இவற்றை எதிர்ப்பதற்காக அம்பேத்கர் கொள்கை இந்து மதத்தை எதிர்ப்பதானே, முழுக்க அதை தான் எழுதியிருக்கிறாரு. அவர் முழுக்க அதை தான் எழுதியிருக்கிறாரு. பெரியார் காலம் முழுக்க அதை தான் பேசினாரு. கம்யூனிஸ்டுகளுடைய கொள்கையும் பிஜேபி எதிர்ப்பு தானே. நமக்குள்ளே நாம் மோதி கொண்டிருந்தால் பிஜேபி பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாளுகிறது. அதற்கு ஏமாந்து இடமளிக்க கூடாது. மார்க்சியம், பெரியாரியம், அம்பேத்கரியம் பேசுவோர் ஒன்று செய்வோம். பாசிச பிஜேபி ஆட்சியை வீழ்த்துவதற்கு நாம் ஒருங்கிணைந்து போராடுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.